வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசியல் களத்தில் இன்று காலை முதலே ஒரே பரபரப்பு. கடந்த சில மாதங்களாக கூட்டணியை விட்டு விலகியிருந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இப்போது மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார். இதற்கு சாட்சியாக பாஜகவின் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட பேனர்களில் மோடி, அமித்ஷாவுடன் டிடிவி தினகரனின் படமும் இடம்பெற்றுள்ளது. அப்போ 2026 கூட்டணி கன்ஃபார்மா? இதோ விரிவான தகவல்கள். கடந்த செப்டம்பர் மாதம் கூட்டணியை விட்டு வெளியேறிய டிடிவி தினகரன் அமமுக தனித்து போட்டியிடும் என அறிவித்திருந்தார். ஆனால் டெல்லியில் அமித்ஷாவுடன் அண்மையில் நடைபெற்ற ரகசிய சந்திப்பிற்கு பிறகு காட்சிகள் தலைகீழாக மாறியுள்ளன. இன்று திருச்சியில் நடைபெறும் பாஜகவின் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட பேனர்களில் அண்ணாமலை மற்றும் பாஜக தலைவர்களுடன் டிடிவி தினகரனின் புகைப்படமும் கம்பீரமாக இடம்பெற்றுள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் அமமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதை வெளிப்படையாக காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒரே குடையின் கீழ் வர வேண்டும் என்ற டெல்லியின் உத்தரவே இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். மீண்டும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் ஏன்? வாக்கு வங்கி. தென் மாவட்டங்களில் அமமுகவிற்கு இருக்கும் கணிசமான வாக்கு வங்கி பாஜகவின் வெற்றிக்கு கை கொடுக்கும் என டெல்லி நம்புகிறது. அதிமுகவிற்கு நெருக்கடி. டிடிவி தினகரனை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வலுவான செக் வைக்க பாஜக திட்டமிடுகிறது. ஓபிஎஸ் ஃபேக்டர். ஏற்கனவே பன்னீர்செல்வம் பாஜகவுடன் இணக்கமாக இருக்கும் நிலையில் இப்போது டிடிவியும் இணைந்தது அதிமுகவின் மாற்றமணியை பலப்படுத்தியுள்ளது. டெல்லியின் இந்த மெகா பிளான் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலியை ஏற்படுத்துமா அல்லது விஜய் போன்ற புதிய சக்திகளை எதிர்கொள்ள இந்த கூட்டணி கை கொடுக்குமா? தமிழக அரசியல் களம் 2026 நோக்கி அசுர வேகத்தில் நகர்கிறது. கூடுதல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி யாஷ்.